இண்டக்ஷன் ஸ்டவ் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். நான் வாங்கியிருக்க பிராண்ட் வந்து பிஜியன் ஏசர் ப்ளஸ். இதில் வந்து 1800 வாட்ஸ் இருக்குது. சாஃப்ட் டச், எனர்ஜி சேவிங், 1 இயர் வாரண்டியும் இருக்குது. இவ்வளோ நாளாக இது என்கிட்ட இல்லவே இல்லை. நான் வாங்கணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். என் பொண்ணு வந்து அப்பப்போ குக் பண்ணுவா. அப்போ ஸ்டவ்வில் யூஸ் பண்ண சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் இப்போ கற்றுக்கிட்டா அவளே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ இந்த சிலிண்டர் பிரச்சனை வந்து இருக்குதுல்ல, அதனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி இது நம்மளுக்கு இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளிங்கிட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணது எனக்கே தெரியாது. இந்த பிராண்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு மட்டும்தான் சும்மா வந்து கேட்டாங்க. இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா ஆர்டர் ஆகி வந்தோடனே சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. இதில் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மேனுவல்லாம் படித்து தான் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். நம்ம அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். நம்ம பாட்டு சும்மா யூஸ் பண்ணிடுவோம். அப்புறம் அதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். இதில் தான் நான் இப்போ தான் அதை கவனித்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருந்துச்சு. இதுதான் நான் சொன்னேன். இதில் போட்டிருக்கு பாருங்கள், டு நாட் ஷட் த பவர் ஆஃப் ஆஃப்டர் யூஸிங் இண்டக்ஷன் குக் டாப். த ஃபேன் ஷுட் ரன் ஈவன் ஆஃப்டர் யூ ஸ்டாப் குக்கிங் ஃபார் கூலிங் தி ஸ்டவ். இந்த ஒரு மாதிரி கிர்ன்னு சவுண்டு கேட்கும்ல, அப்போதைக்கு நம்ம வந்து மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. எங்கள் மம்மி வீட்டில் இருக்குது. அவங்க வந்து வச்சுருக்கிறது இப்படி ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பிஜியன் பிராண்ட் தான் நினைக்கிறேன். இது வந்து ஏசர் ப்ளஸ்ங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியான ஹாப்பி. நான் வந்து பாம்பலினிலாம் பண்ணலாம், இல்லை டோனட் பண்ணலாம். அப்போல்லாம் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்மளுக்கு ரொம்ப தேவை. நம்மளோட நார்மல் ஸ்டவ்வில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆயிலோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது அப்பப்போ டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு இண்டக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால இது ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக வந்தோன்னே எனக்கு ஜாலியாகிடுச்சு. இப்போ இதை பவர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இதோட ஒயர் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பக்கத்துலேயே பவர் இருந்துச்சுன்னா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். ஹாட் வாட்டர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆன் ஆயிடுச்சு. என்ன பண்ண தெரியலையே. என்ன இப்படி ஒரு சவுண்ட் கேட்குது? என்ன ஒரே சவுண்டாக கேட்டுட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே. இதெல்லாம் ப்ரெஸ் பண்ண முடியாதா? டென் மினிட்ஸ் வச்சு என்ன செய்யணும்? இல்லையே, தெரியல எனக்கு எப்படி பண்ணணும்னு. ஆன் பண்ணிட்டேன், டைமர் வச்சுட்டேன். 11 மினிட்ஸ் அப் டவுன் ஒர்க் ஆகுது, டவுனும் ஒர்க் ஆகுது. இப்போ என்ன செய்யணும்? ஸ்டார்ட் கொடுக்கணுன்னு என்ன பண்ணணும்? மேனுவலே படிக்கலாம். இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. 1000க்கு சூடாகுமோ? ஆமாம் ஆகுது. ஃபங்க்ஷன் அமுக்கணுன்னு சூடாகுது. என்ன மேன் ஆஃப் ஆயிடுச்சு தானாவே? என்னடா ஆகுது இதில்? இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டில் நான் ஆன் பண்ணுவேன், அப்புறம் அந்த டைமர் வந்து இது பண்ணுவேன், செட் பண்ணுவேன். ஒரு 1800 கிட்ட வைப்பேன்.
அதுவே தானாக ஒர்க் ஆகும். இதில் என்னன்னு தெரிலையே, படிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் படித்த வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இது வந்து பவர் கார்டு அல்ல, இது என்ன தானாகவே இதை கேட்குது, பயந்துட்டேன். இது வந்து பவர் கார்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வயரு ப்ளக் பண்ணுறதுக்கான வயரு. அப்புறம் இது வந்து ஏர் வெண்ட் இருக்குது, அதை பிளாக் பண்ணுற மாதிரி நம்ம எதுவும் வைக்கக்கூடாதான். அப்புறம் இது கிறிஸ்டல் பிளேட்டு, அப்புறம் இது கண்ட்ரோல் பேனல்ஸ். இதில் போட்டிருக்கிறது மெயினாக என்னென்னா, ஆன் பண்ணிவிட்டு, ஆனால் நம்ம 12 சென்டிமீட்டருக்கு உள்ள ரவுண்ட் பேன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது 12 சென்டிமீட்டர் இருக்காதோ. இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்மளுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்கு. இந்த டைமர் எதுக்கு இருக்குது, இதெல்லாம் என்ன ப்ராசஸ், அதெல்லாம் எதுவுமே போட்டில்ல. ஆனால் ஆட்டோ ஃபங்க்ஷன்ஸாக இது எல்லாமே யூஸ் ஆகுமா. தோசை, சப்பாத்தி, மில்க் பாயில், இட்லி, இது எல்லாமே இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி வச்சு இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆக மாட்டேங்குது, கண்டக்டரில் கரண்ட் இல்லையா. ஆன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ஹீட் ஆகுதா, ஆக்குது. உங்கள் அந்த இது தெரியுதா, உங்களுக்கு தெரியாது, ஹீட் ஆகுறது தெரியுது. இதுக்கு மேலே நம்ம டெம்பரேச்சர் கூட ரைஸ் பண்ணலாம். 1000க்கு கீழே போகுமா, போகுது. ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து 200லேருந்து ஆகுது. ரொம்ப ஜாஸ்திங்கிறது 1800 ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1800 வரைக்கும் ஆகுது, ஹீட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இதெல்லாம் என்ன எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியவே இல்லை. இப்போதைக்கு இது வந்து குக்கர் மோடில் இருக்குது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்குமா, இது சாட்டே பண்ணணுமா, கறி பண்ணணுமா, ஹீட் மில்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைமர் எதுக்கு, ஓ 10 மினிட்ஸ் டைமர் வச்சு விடணும் போல். 10 மினிட்ஸில் தானாகவே ஆஃப் ஆகிடுமோ. 2 மினிட்ஸ் இப்போ நான் வச்சுருக்கேன். 2 மினிட்ஸா 2 செகண்ட்ஸா, 2 செகண்ட்ஸ் ஆனோன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. இது நான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் இந்த சவுண்டு வருது, அதுக்கப்புறமா ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம். அப்புறம் ஆஃப் பண்ண உடனே இந்த கிறிஸ்டல் பிளேட்டை நம்ம வந்து டச் பண்ணக்கூடாதான். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து சூடாகவே தான் இருக்குமா, அதனால் அதை டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மேனுவலில் வந்து இந்த டைமர் இது பற்றிலாம் கூட போட்டிருந்துருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே போடவே இல்லை. இவ்வளோ நேரம் கழித்து தானாகவே ஆஃப் ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளக்கை எடுத்துடணும். இந்த இதை வந்து வெட் பிளேசஸ்லையும் ஃப்ளேமுக்கு பக்கத்துலையும் வச்சு இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. வெட் ஹேண்ட்ஸால் ப்ளக்கை டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த வெசலுக்கும் இந்த கிறிஸ்டல் பிளேட்டுக்கும் மிடில் எதுவும் பேப்பர் அது மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ஸ்டீலு, கேஸ்ட் அயன், எனாமல்டு அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் வித் ஐபி பிளேட்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல. ஃப்ளாட் பாட்டம் பேன்ஸு, பாட்ஸு, அதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அதுவும் டயமீட்டர் வந்து 12 to 26 சென்டிமீட்டர் உள்ளது மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா. நான் யூஸபிள் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளாஸு, செராமிக் கண்டெய்னர், காப்பர், அலுமினியம், ரவுண்ட் பாட்டம் பேன் ஸ்பாட்ஸு, பாட்டம் மெஷரிங் லெஸ் தென் 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ளது நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு டேம்ப் கிளாத் வச்சு நம்ம வந்து வைப் பண்ணணுமா. ஸ்க்ரப்பிங் ப்ரஷ்ஷு, பாலிஷிங் பவுடரு அதெல்லாம் போட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாதான், க்ளீன் பண்ணக்கூடாதான். வெண்ட்டில் வந்து எதுவும் டஸ்ட்டு இருந்துச்சுன்னா வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி சக்கப் பண்ணணுமா. வாட்டர்லலாம் இதை வந்து ஃபுல்லாக முக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த மேனுவலை படிக்கணும், படிச்சுட்டு தான் நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு குக்கர் வாங்கியிருந்தேன், அப்போ தான் நான் வந்து குக்கருக்கு மேனுவலே படிக்கிறேன். அதில் தான் போட்டிருந்துச்சு 3 லிட்டர்ஸ் குக்கர்னால் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த அன்பாக்சிங் வீடியோ கூட நான் போடுறேன். இந்த கிறிஸ்டல் பிளேட் மேலே வந்து நம்ம அலுமினியம் ஃபாயிலு, நைஃபு, ஃபோக்கு, ஸ்பூனு, லிட்டு, கேனு அது மாதிரிலாம் எதுவும் வைக்கக்கூடாதான். அதே மாதிரி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிறதுக்கு அடியில் வந்து கார்பெட்டு, டேபிள் கிளாத்து, லோ ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள சர்ஃபேஸ் மேலே நம்ம இதை வந்து வைக்கக்கூடாதான். அப்புறம் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது பாட்டில் பேன் வச்சுட்டு நம்ம அப்படியே இந்த யூனிட்டை வந்து மூவ் பண்ணக்கூடாதான், இண்டக்ஷன் ஸ்டவ்வை. மேபி அது நம்ம கையில் ஊற்றிருங்கிறதுனால சொல்கிறாங்க போல். அப்புறம் இதில் வந்து எம்டி பாட்டை வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணக்கூடாதான்.
அப்படி ஹீட் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகி இதோட சேஃப்டி டிவைஸ் வந்து ட்ரிப் ஆகிடுமா. இதுக்காக தான் நான் வந்து மேனுவல்ஸ் படிக்கணும்னு சொல்கிறேன். மேனுவலில் நம்மளுக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கவனிக்காமல் நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு ஏதாச்சும் செஞ்சு நம்ம அந்த டிவைஸை வந்து வீணாக்கி விட்ருவோம். இது எதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு போனப்போ நான் வந்து எக் பாயில் பண்ணேன். எக் பாயில் பண்ணும்போது அந்த பாத்திரத்தில் நம்ம ஸ்டவ்வில் பண்ணால் ஒரு மாதிரி கொதிச்சு கொதிச்சு சைட்ஸ்லலாம் எல்லாத்துலேயும் கால்சியம் டெபாசிட் மாதிரி ஒரு மாதிரி ஒயிட்டாக ஆகிருக்கும். ஆனால் இதில் வச்சு நான் வந்து பாயில் பண்ணேன் எக்கு. ஒயிட்டு எதுவுமே ஆகலை. அப்படியே எக் எப்படி போட்டோமோ அப்படியே இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, மேபி நான் இப்போ நினைக்கிறேன் எங்கள் திருவாரூர் தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகலையான்னு தெரில. இதுலேயும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி எக் பாயில் பண்ணி பார்க்கணும்.